ऊर्जा करो, ऊर्जा करो। शेख हिदायत शेख मजहर हादी हमारी आखिरत का उन्हें ख्याल करता है। யாரும் வல்லானே ஏகாந்தநாதா தன்னை அறியும் தவத்தை தந்தாழ்வாய் நீ என்ற இருளை அகற்றி முன்னில் சூதை பந்தம் போல் பற்றியாய் பக்தர்கள் முராதே கருப்பை ஜம்மாக்கி பண்பிலாமல் காலை சரி போகாமல் காத்து தஹீரன் பாலை ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாதவானாள் துக்கமாமென்பதாலே துணைக்கு நீ பிள்ளாள் தலவாத்துள் துணையல்லாது வேறு யாரை உங்க பயான் மாறிட்டு தான் இல்லம்மா இதாம்மா கவனம் தான் அவங்கள சொன்னேன். நீங்க வந்து சரி தொடரும். துணையல்லாது வேறு யாரை விழிப்பேன் என்னை விட்டும் ஹக்காக முன்னில் ஒழிப்பேன் தலவாத்துல் கரிமி ஷருவஹுலா அல்வாரின் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. கடமை செய்வனாகவும் உலகாயிருக்கிறான் மேலும் சஜ்ஜாதாக்கள் மற்றும் முதியங்கள் முதியங்கள் அனைவருக்கும் பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோழர்களே, நிஜமா அவர்கள் கொத்தனார் வீடு கட்ட பிறகு அதை சாயங்காலம் இன்ஜினை பார்க்க வருவார். அப்படி பார்க்கும்போது கொத்தனார் நினைச்சு கட்டின வீடு கரெக்டாக தான் கட்டிருப்பாரு. மூலவட்டம் வச்சு சத்திரி வச்சு அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு கரெக்டாக தான் செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஆனாலும் அந்த சூப்பர்வைஸ் இன்ஜினியர் வரும்போது பயப்படுவார். என்னப்பா மூலம் எப்படி வச்சிருக்கிற, என்ன எப்படி ஒரு டிகிரி போனியா இருக்கு, எப்படி இந்த ஒத்தடை சோறு எப்படி தூக்கின வருகிறாள்ல இதெல்லாம் சொல்லுவார்கள் பார்த்துருக்கிறேன். அதனால நிஜமானவர்கள் நேற்று வீட்டுக்கு வரும்போது உடம்பு சரிப்பில்லை, மனசு குளிச்சிச்சு. அதுபோல இப்ப தொழுகும் போது கூட சர்தார் கொஞ்சம் உடம்பு சரிப்பா மாதிரி போயிட்டு இருந்தாங்க. முறியீர்கள் துவா நிஜமானுடைய துவாவுக்கு நல்ல மக்கள் லேசாகிட்டான். எனக்கு என்ன பயமா போச்சு, நிஜமானவர்களே எத்தனை நாள் நாங்க ஆனாலும் தாங்கள் செப்பலிடாத வரை, தாங்கள் மொசாய்க்கில் சரியா சேர்க்காத வரை நாங்கள் வளவழந்து ஆக மாட்டோம், பழிக்கிட மாட்டோம். எஜமானவர்கள் கருத்து ஒரு முக்கியமான கருத்து, ஆழ்ந்து கவனிச்சா ஒரு பிரம்மாண்டமான கருத்து. உலமாக்கம்னால எனக்கு பேச வச்சுக்கிறாங்க, அதுவே நம்ம என் மேல உள்ள குறைகள் உள்ளது. எஜமா பொருதான் நிற்கிறேன். பகல்களும் அவங்களை யாருக்கு சிலாபத்து கொடுக்கல உங்களுக்கு, அதனால உங்களை கண்காணிக்கிறது பொறுப்பா. அதனால தான் உங்களை அடிக்கடி நிற்க வச்சு பேசுறேன். எல்லா மற்ற நாளையில உங்களை அடிக்கடி கூப்பிட முடியாது, பேச வைக்க முடியாது, நான் செக் பண்ண முடியாது. அதெல்லாம் அன்பர்களே, எஜமானவர்கள் ஹதரத் உஸ்மான் கனி எங்க மன்னரை பார்ப்பாங்களோ அழுதா தாடி நினைச்சு இந்த விவாதத்தை பார்க்கணும்.
எழுந்து பெருமக்கள் உண்மையா புரியாது. நமக்கு என்னைக்காச்சும் கபரை பார்த்தோம்னா அப்படி அழகு அவங்களுக்கு மாறிப்பா இருந்தா இது குறவா இருக்கும். சஹாபாக்கள் அந்த அத்தனை பேரும் காமிலீங்கள், ஆரிஃபீங்கள், வாசிகள். கொஞ்சம் சக்கு வச்சா முக்கியமான குற்றம். இந்த காலத்துல இல்லாத வந்து இனிப்பு சக்கரத்து இந்த இன்னும் ஒரு குறிப்பு ஒரு 800 வருஷமா மறைக்கப்பட்டு பெருமக்கள் தான் வேலையை செஞ்சது. ஹாரிதாக்கிட்டாங்க, சூஃபியாக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப திரும்ப அதை நம்மள்ட்ட வந்தது. அவங்கள்ட்ட இல்லாம இருக்கிறதுனால நமக்கு ஒரு அலாதியான டேஸ்ட் தெரியும். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இந்த சில்சிலாவில கண்டிப்பாக்களை வந்து அவங்க இங்க இருந்து பேன் செஞ்சாங்க. நாம உட்கார்ந்து தோப்பணும் போட்டு கேட்டுக்கிட்டு கொண்டு பாலங்களை நம்ம ஆட்ட முடியாது, நம்ம இப்பெல்லாம் காட்டவும் முடியாது. அவங்க வராம இருக்கிறதுனால நமக்கு ஒரு வாய்ப்பா போச்சு, சோதனையா போச்சு நமக்கு. அப்போ உஸ்மான் கனியாவது வேணுமா அண்ணல் பெருமானார் ராத்திரில சொல்லும்போது பாதாள விந்தங்கள் நீங்கி முறையிடும் அளவு யார சொல்லுங்களா எங்கள் பேர்ல கண்ணை காட்டுங்க என்று பாதாள விந்தங்கள் முறையிடும் அளவுக்கு சொல்றார்கள். நவுது பில்லாஹி நவுது பில்லாஹி நவுது பில்லாஹி வரலாறு இவாது ரொம்ப செஞ்சாங்க. யாமத்துல இன்னமா அனாஹிஷாக்கும் பில்லா, உங்கள் அனைவரை விட அல்லாஹ்வை நான் தான் பயப்படுறேன். காரணம் அளவுக்கும் உங்கள் எல்லோரை விட அல்லாஹ் அதிகமா மாரிஃபா வந்ததுக்கு அடையாளம் எல்லாம் என் சர்க்கார் சொல்லுப்பா. நான் பூ பூக்கும் போது இப்படி நிற்கும் இந்த அகதிக்கு பிஞ்சு வச்சு சில பிஞ்சு வடிஞ்சிடும், சில சின்ன பிஞ்சாரு கொஞ்சம் வெயிட்ல அந்த காய் முத்தம் முத்தம் जितना पुख्ता होता उतना झुकता जाता. எவ்வளவு முத்துமோ மக்காய் அவ்வளவு தனிஞ்சிருமா. ஆரிஃபுதான் இறுதி கட்ட காலத்துல பணிவே தான் யாரை பார்த்தாலும் அப்படின்னு எல்லாத்துக்கும் மோலாவை பார்க்கறது. ஆரிஃபுக்கு இருந்துச்சான் சமயத்துல அவன் தன்னில மட்டும் பார்ப்பான், அன்புல சுகம் செஞ்சிருவாமா யாத்துக்கு சொல்ல. அப்ப என்ன தெரியும், உலகமே எனக்கு பணியணும் அவங்களுக்கு அம்சத்துல மட்டும் ஹக்கு பார்க்க போகுது. உலகமே எனக்கு பணியணும். சூரியன் சந்திரனை பார்த்து சொல்லுவாரா நீங்களே எனக்கு மரியாதை செய்யுங்க. உட்காந்து வச்சுட்டு இருந்தாங்க காலை அதிகாலை சட்டை சின்ன வெயில் அடிச்சு மேல சட்டையில கடந்துதான் சட்டை வச்சுருந்தாங்க. அந்த சுரீர்ந்து பட்ட ஒண்ணு சர்க்கார் ஒரு முறை முறைச்சாங்களே சூரியன் ஒளி மங்கி அடக்கேக்கும் மாறும் போட்டான் ஒளி மங்கி என்ன இரவு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு ஏதோ ஆச்சுன்னு சொன்னாங்க. பாப்பா ஓடி போய் சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க இந்த மாதிரி சூரியன் அவங்க சட்டை கழட்டி தைச்சிருந்தாங்க, முதுகுல சூரியன் தாக்கி வெயில் கொடுமை. அதனால முறைச்சு பார்த்தாங்க ஒரு மாதிரி சர்க்கார் ரொம்ப நான் மன்னிச்சிருந்தேன். அவங்க நடந்துகிட்ட முறைகளை ஒரு வீட்டுல ஒரு தாய் குழந்தைகளை சமாதானம் மக்களே உங்க வாப்பா ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாயிட்டா பைத்துல் மாலுக்கு வசீஃபா அது அவங்களுக்கு செய்தியை கிளியர் நமக்கு தெரியல கொடுக்கல. அதனால தியாம நாளையில இந்த ஆட்சி செய்தார் உமர் அவரை இருந்து அல்லாவுடைய தர்பார்ல கேஸ் போட்டுருவோம். நீங்க இப்ப சாந்தியா கூட்டணும்னு சொல்லிட்டு சும்மானாச்சு ஒரு வெறும் பானை அடுத்துல வச்சு ஆட்டிக்கிட்டு இந்த பிள்ளைகளை படுக்க வைக்கிறேன். இந்த பொருள் கேட்டுச்சு நடுநடங்கி போயிட்டான். அடையாளம் வச்சுட்டு அப்படியே போய் பைத்துல் மால்ல போய் கொஞ்சம் ஒட்டக கொழுப்பு கொஞ்சம் பெரிச்சம்பழம் கொஞ்சம் சத்து மாவு என்னென்ன பெருச்சு எடுத்துட்டு புலப்புற அம்மூட்டை தோல்ல போட்டுட்டு குலாம் கேட்கிறார் அமீர் மோமின் சுமக்கிற வேலையாச்சு அந்த குடும்பம் இது கியாமத்தை நீ சுமப்பியா என்று சொல்லிவிட்டு போய் வீட்டுல அந்த தாயை இவங்க தான் உங்க அவங்களுக்கு தெரியாது அம்மா தாயை நவருங்கன்னு சொல்லிவிட்டு தாங்க போய் குலாம கூட வச்சுக்கிட்டு அடுப்பு எரிச்சு இந்த பாயாசமா கண்ணி மாதிரி வந்து காட்சி நான் கண்ணிக்கிறேன் ஆக வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் ஊற்றி இந்த குழந்தைகள் விளையாடா பாடி வதங்கி இருந்த குழந்தைகள் விளையாடா. அப்ப அந்த தாய் சொல்றாங்க அந்த ஆட்சியாளராக ஆக்குனாங்க அமீர் மோமின் அது உங்களாக கூடதான்
யாரோ ஒரு ஆள் உமர்னு பிடிச்சு போட்டுருக்காங்க. இருக்க வேண்டிய குணம் உங்களுக்கு இருக்கு, சாய் புகழ்றாங்க. அப்ப சத்தா அம்மா தாயே அந்த யாரோ கவன குறவா இருந்துட்டேன், உங்க கவனம் சகிதா போன செய்தி வைத்தியமாருக்கு சரி வர வரல, அதனால தவறு நிகழ்ந்து போச்சு. நீங்க ஒரு வார்த்தை செய்யாமத்துல அல்லாவுடைய கோப்பை எடுத்து விடுவீங்க, அதை நான் மன்னிச்சுக்கீங்க, லாபம் வாங்கிக்கீங்க கெஞ்சினார்கள். யாரு அடிப்பே காமியில் இருக்கா? நாம என்ன நம்ம ஹகீகத் என்ன நாம மறந்து கூட எப்படி நடக்கணும், நம்மளுடைய விரப்பும் மறக்கும் சமயத்துல செயல் விஷயத்திலே வந்துருக்கு. இன்னும் 5 நிமிஷம் உட்கார வச்சா நிக்க வச்சுட்டு பேசணும்னு சொன்னா சொல்லுங்க, வயசுக்கு ஆபத்து. நீங்க பேசுங்க, நம்மளுடைய ஹாலாத் சரியில்லை இல்லையா? ஆப்புனே போடுறோம், காத்தாக்கு அப்படியே பேசுறீங்க. செயல் ஒருத்தரை பார்த்து பேசுவாங்க, அவருக்கு செய்தி இருக்காது, அது இன்னொருத்தருக்கு. ஏன்னா நேரடியா பார்த்து சொல்லக்கூடாது. யாருக்கு உள்ள செய்தி அவங்க தான் எடுத்துவாங்க. ஏன்னா எல்லாம் தண்ணீர் புகழ நீங்க புகழ்றான். இவர் பாருங்க தொழில போட்டு வந்தார், இவர் பாருங்க கடையை போட்டு வந்தார், இவர் பாருங்க வயல போட்டு வந்தார், இவர் பாருங்க நேத்தான் பிரசவம் இருக்கு அப்படியே இருந்து வந்துட்டார், இவர் பாருங்க கல்யாணம் செஞ்சு 15 நாள் தாச்சு அப்படி போட்டு வந்துட்டார், முடிஞ்சு இந்த மாதிரி தாளிக்கிறார். இங்க வந்தா இங்க தேய்க்கிற அடி 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 அடின்னு அடிக்கிற வேலை யாரையாச்சும் என்னைக்காச்சும் நான் புகழ் உண்டா? அதனால இங்க முடிவுகள் இருக்கிறது கஷ்டம். அதுதான் உங்களுக்கும் வழியா நல்லா பாதுகாப்பு, நல்லா பாதுகாப்பு. हमेशा ऐसे ही पड़े रहो, क्या पड़े रहो? तेरा दर छोड़ के जाओ, ना करो खुदा जुदारा मुझे अपने आस उतार, अल्लाह उतार, ना करो खुदा जुदारा, ना करो जुदा खुदारा, खुदारा अल्लाह का इन आपको बुता नहीं दूसरा ठिकाना जो उठा दिया यहाँ. நீங்க இங்கிருந்து கிளம்பி போவேன் தேவையில்லைன்னா எனக்கு வேற வாசல் இவன் படையிறாங்க பக்கத்துல மஸ்பூத் நிஜமான அவர்கள் பேச வைத்துவிட்டு பேசக்கூடியவர்களிடத்துல என்ன சருக்குதல் லட்சியம், எப்படி அவன் பின்னால வளரணும், எப்படி அவனை முன்னேற்றணும், எப்படி அவனை உருப்பட வைக்கணும் என்பதற்காக செய்யக்கூடிய ஆபரேஷன். இது அவசியமான ஆபரேஷனும் கூட. இருந்தாலும் கல்வி 30 பக்த ஆகாதனால அது கலாட்டா பண்ணிட்டு நிஜமான அதிக விளங்கத்தான் செய்யறாரு. இன்னும் அடிச்சு கூட வெளியே துரத்திடலாம். ரொம்ப அழகா பயிற்சி இந்த முறையில ரொம்ப அன்போடு பேசுறாங்க. சத்தோட கவனமெல்லாம் என்ன இருக்கு, முரீதீன்கள் முகுத்ததி அதாவது ஆரம்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, முத்தவசித்தின்னு இருக்கிறாங்க, இன்திஹாயி கட்டத்தில் உச்ச கட்டத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதனால கல்வி முன்னாச அல்லா பதவி உக்கூலிகள் அவருடைய நிலைக்கு நீ இறங்கி பேசு. உனக்கு தான் சும்மா அப்படி தெரியறதுக்காக பாடம் படிச்சுட்டு அவங்க ஓப்பட்டம் இருக்காது. அதனால சமயத்துல சிலர் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு என்று செய்தியை சிறப்பான செய்தி சொன்னாங்க. அவருடைய மனசுல என்ன, அவருடைய திருவுள்ளத்துல என்ன இருக்கு சொன்னா, கலிமா தௌஹீதுல எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடினார்களோ அதை செட்டப் பண்ணிடும். அது செட்டப் பண்ணுவதனால அது ஷரியத்திற்கோ மற்றும் சமுதாயத்திற்கோ எந்த விதமான பாதகத்தை உண்டாக்காத அளவுக்கு கரெக்டா இருக்கு என்பதற்காக பாடுபடு. ஒன்னில் உள்ள வேகத்தை காட்டாதே, காஞ்ச மாடு கம்பள உள்ள மாதிரி ஆயிடாது என்று சொல்லக்கூடிய கருத்தை சொல்றாங்க. 100% நான் ஏற்றுக்கிறேன். நான் சர்க்கார் அபூ தெரிகிறேன். அந்த ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சாங்க, ரொம்ப ஓவர் அலர்ந்து மைக் சொல்லு அது அப்படி தெரிஞ்சுட்டு வழங்கின காம்படிஷன் शेख हिदायत मजहर हादी हमारी आखिरत का उन्हें ख्याल करता है. யாழும் வல்லானே ஏகாந்தநாதா தன்னை அறியும் தவத்தை தந்தாழ்வாய் எந்த இருளை அகற்றி உன்னில் சூதை
பந்தம் போல் பற்றியாய் பக்தர்கள் முராதே வருகை ஜம்மாக்கி பண்பிலாமல் காலை சரி போகாமல் காத்து தஹீரன் பாலை ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாதவானாள் துக்கமாமென்பதாலே உனக்கு நீ பில்ஹால் தலவாத்துல் உனையல்லாது வேறு யாரை உங்க பயான் மாறி இருந்தாதான் அதான் இல்லவா இதானா கவனம் தான் அவங்க சொன்னேன் நீங்க வந்து சரி சொல்லுங்க உனையல்லாது வேறு யாரை விழிப்பேன் என்னை விட்டும் ஹக்காக உன்னில் ஒழிப்பேன் தலவாத்துல் கரிமி ஷருவஹுலா அல்வாரின் அலர்ரசூலில் முஅல்லா اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه கடந்து செல்வனாகவும் உலமாய் கிராம் உலகாய் கிராம் மேலும் சஜ்ஜாதாக்கள் மற்றும் முஸ்லிம்கள் நபிகள் அனைவருக்கும் சுபாசம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர்களே தோழர்களே, நிஜமா அவர்கள் கொத்தனார் வீடு கட்ட பிறகு அதை சாயங்காலம் இங்கிட்ட பார்க்க வருவார். அப்படி பார்க்கும்போது கொத்தனார் நினைச்சு கட்டம் விட கரெக்டாக தான் கட்டிருப்பாரு. மூளை வட்டை வச்சு சத்திரி வச்சு அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு கரெக்டாக செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஆனாலும் அந்த சூப்பர்வைஸ் இன்ஜினியர் வரும்போது பயப்படுவார். என்ன சார் மூளை எப்படி வச்சுக்கிற, என்ன எப்படி ஒரு டிகிரி போனியா இருக்கு, எப்படி இந்த மொத்த வச்சவங்க எப்படி தூக்கணும் வருகிறாங்கல்ல, இதெல்லாம் சொல்லுவார்கள் பார்த்துருக்கிறேன். அதனால நிஜமானவர்கள் நேற்று வீட்டுக்கு வரும்போது உடம்பு சரிப்பில்லை, மனசு குளிச்சிச்சு. அதுபோல இப்ப தொழுகும்போது கூட சர்தார் கொஞ்சம் உடம்பு சரிக்கிற மாதிரி உள்ள போய் இருந்தாங்க. முனிதர்கள் துவா, நிஜமானுடைய துவாவுக்கு நல்ல தலைவர் லேசாகிட்டான். எனக்கு என்ன பயமா போச்சு, நிஜமானவர்களே எத்தனை நாள் நாங்கள் ஆனாலும் தாங்கள் செப்பனிடாத வரை, தாங்கள் மொசாய்க்கில் சரியா சேர்க்காத வரை நாங்கள் வளவழந்து ஆக மாட்டோம், பழிக்கிட மாட்டோம். எஜமானவர்கள் கருத்து ஒரு முக்கியமான கருத்து, ஆழ்ந்து கவனிச்சா ஒரு பிரம்மாண்டமான கருத்து. பிரம்மாண்டத்தினால எனக்கு பேச வச்சுக்கிறாங்க. அதுவே நம்ம என் மேல உள்ள குறைகள் உள்ளது. நிஜமா சொல்லிதான் நிற்கிறேன். பகல்களும் நிஜமான் அவர்கள் பேச வைத்து விட்டு பேசக்கூடியவர்களிடத்துல என்ன சருகுதல் லட்சியம், எப்படி அவன் பின்னால வளரணும், எப்படி அவன் முன்னேற்றணும், எப்படி அவன் உருப்பட வைக்கணும் என்பதற்காக செய்யக்கூடிய ஆபரேஷன். இது அவசியமான ஆபரேஷனும் கூட. இருந்தாலும் கல்வி 30 பக்க ஆகாதனால அது கலாட்டா பண்ணிட்டு இருக்கு. நிஜமான அதிகம் விளங்கத்தான் செய்யறாரு. அடிச்சு கூட வெளியே துரத்திடலாம். ரொம்ப அழகா பயிற்சி இந்த முறையில ரொம்ப அன்போடு பேசுறாரு. சத்தோட கவனம் எல்லாம் என்ன இருக்கு, முரீதங்கள் முகுத்ததி, அதாவது ஆரம்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, முத்தவசித்தின்னு இருக்கிறாங்க, இன்திஹாயி கட்டத்தில் உச்ச கட்டத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதனால கல்வி முன்னாச அலா பகுதி உக்கூலிகள் அவருடைய நிலைக்கு நீ இறங்கி பேசு. உனக்கு தான் சும்மா அப்படி தெரியறதுக்காக பாடம் படிச்சுக்கிட்டு அவங்கள ஓப்பட்டம் இருக்காது. அதனால சமயத்துல சிலர் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு என்று செய்தியை சிறப்பான செய்தி சொன்னாங்க. அவருடைய மனசுல என்ன, அவருடைய திருவுள்ளத்துல என்ன